சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 75வது பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படத்தோட ரீயூனியன் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்ல மக்கள் எல்லாருமே மறுபடியும் படையப்பா படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லயே படையப்பா படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. படத்தோட டைரக்டரான KS ரவிக்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ரம்யா கிருஷ்ணன் இவங்க 3 பேருமே ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க 3 பேருமே ரீயூனியன் பார்ட்டியில படையப்பா பார்ட் 2 எடுக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா 2 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னாடியே படையப்பா படத்தோட பார்ட் 2 டைட்டில், ஸ்டோரி எல்லாமே வரும்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருந்தேன். அந்த நிலையில இப்போ அது அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான டைட்டில் நீலாம்பரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நீலாம்பரி தான் படையப்பாவை பழி வாங்கறதுக்கு பார்ட் 2ல வருவாங்க. அவங்கள வச்சே ஒரு தனி ஸ்டோரி ஆல்ரெடி ரெடியா இருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணா படையப்பா 2 வரும் அப்படின்னு சொல்லி நீலாம்பரியோட ரிவெஞ்ச் தான் படையப்பா 2ல இருக்கும் அப்படின்ற சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில படையப்பா 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கூடி சீக்கிரமா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற நிலையில தான் இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.